திருநெல்வேலி நெல்லையப்பர் கோவில் ஆணித்தேரோட்ட பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து அறநிலைத்துறை அமைச்சர் ரமேஷ் ஆய்வு. திருநெல்வேலி அருள்மிகு நெல்லையப்பர் காந்திமதி அம்பாள் திருக்கோவிலின் ஆணிப்பெருந்திருவிழாவின் சிகர நிகழ்ச்சியான ஆணித்தேரோட்டம் நாளை ஜூன் 28ஆம் தேதி நடைபெற உள்ளது. இதற்கான முன்னேற்பாடுகள் மற்றும் பாதுகாப்பு பணிகள் குறித்து இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் ரமேஷ் இன்று நெல்லையப்பர் கோவிலில் ஆய்வு மேற்கொண்டனர். இந்த ஆய்வின் போது கோயில் நிர்வாக அதிகாரிகள் மற்றும் காவல்துறை உயர் அதிகாரிகளுடன் தேரோட்டத்தின் போது பின்பற்றப்பட வேண்டிய பாதுகாப்பு நடைமுறைகள் குறித்து விரிவாக ஆலோசனை நடத்தினார். தேரோட்டத்தை முன்னிட்டு 1500க்கும் மேற்பட்ட காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். CCTV கேமராக்கள் மூலம் தேரோட்டம் நடைபெறும் பாதைகள் அனைத்தும் தொடர்ந்து கண்காணிக்கப்படும். தேர் செல்லும் பாதையில் உள்ள மின்சார கம்பிகள் ஏற்கனவே அகற்றப்பட்டுவிட்டன. பக்தர்களின் வசதிக்காக 5ற்கும் மேற்பட்ட இடங்களில் மொபைல் கழிப்பறைகள் மற்றும் 10ற்கும் மேற்பட்ட இடங்களில் குடிநீர் வசதிகள் செய்யப்பட்டுள்ளன. ஆம்புலன்ஸ் மற்றும் தீயணைப்பு வாகனங்கள் தயார் நிலையில் நிறுத்தப்பட்டுள்ளன. மேலும் பக்தர்களுக்கு தேவையான மருத்துவ பரிசோதனைகள் மற்றும் முதலுதவி வசதிகளுக்காக மருத்துவ முகாம்களும் அமைக்கப்பட்டுள்ளன. தேர் நகரும்போது பக்தர்களுக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படாத வகையில் செக்யூரிட்டி சிஸ்டம்கள் பலப்படுத்தப்பட்டுள்ளன. தேர் பாதையில் வாகனங்கள் நிறுத்தப்படாமல் இருப்பதை உறுதி செய்ய கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. பக்தர்களுக்கான வேண்டுகோள்: தேர் திருவிழா அமைதியான முறையில் நடைபெற தேவையான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாகவும், பக்தர்கள் எவ்வித அச்சமும் இன்றி மனநிறைவோடு சுவாமி தரிசனம் செய்து திருவிழாவில் பங்கேற்கலாம் என்றும் அமைச்சர் ரமேஷ் தெரிவித்துள்ளனர்.